easy. எஜுகேட்டிங் சொல்லும்போது எஜுகேட்டிங் ஆன் வாட்? Educating on the business, பிஸ்னஸ். running the business. See, and he was a child. அப்போ யூ மீன் டு சே தெர் ஆர் ஸ்டேஜஸ். There are stages in every franchising relationships. அது நான் கேட்கணும் சார், அது கண்டிப்பாக கேட்கணும். நீயா நான் ப்ரோக்ராம்னே சொல்லிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பட் இட் இஸ் நாட் ஸோ. அது வந்து ரியலிஸ்டிக்காக சிலது இருந்தாலும் அன்ரியலிஸ்டிக்காக நிறைய ஃபேக்டர்ஸ் வெளியே வந்தது. A franchisee should have a vision, a long-term vision to build a brand. Short-term visionல பண்ணவே முடியாது. இது இன்னும் ட்ரெண்டில் தான் இருக்கா? இருக்குன்னா வை? ஏன் அப்படி டவுட்ல கேட்க? ஏன்னா யூ ஆர் டாக்கிங் டு சோ மெனி பீப்புள் அண்ட் franchising will continue as long as human being exists. ஃபேண்டாஸ்டிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ். இன்னைக்கு பிஎம்எஃப் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு கிரேட் கெஸ்ட் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஹீ கேம் ஃபார் ஒன் another பர்பஸ், பட் அதை யூஸ் பண்ணி அவர் டைமை கேட்டு இங்கே ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஹீஸ் டாக்டர் சாக்கோச்சன். நிறைய பேர்த்துக்கு ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அவர் வந்து ஹீஸ் அ சார்ட் ஆஃப்டர் ஃபிகர் அண்ட் நேம். கிரேட் எக்ஸ்பர்ட், பயங்கரமான ஒரு ரிச் இன் நாலேஜ், ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அண்ட் லாட் ஆஃப். அது எஸ்பெஷலி சொல்லணுன்னா எனக்கு பர்சனலாக அவர் கூட கனெக்ட் ஆனதெல்லாம் வந்து ஹீ ஹேஸ் பேக்ரவுண்ட் இன் சைக்காலஜி ஆல்சோ. ஃப்ரான்ச்சைசிங் கிங்குன்னு கூட சொல்லலாம். வின்னர் ஆஃப் செவரல் அவார்ட்ஸ், ரீட்டைல் மென்டார் அவார்ட், ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட். நானும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். அங்கேயே அவருக்கு ஒரு FICCIயோடு சேர்ந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவார்ட் வந்து இந்தியாஸ் டாப் 100 ஃப்ரான்ச்சைஸ் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. பெரிய பெரிய பிராண்டோட அசோசியேட் ஆகிருக்காரு. டாக்டர் சாக்கோச்சன், ஹாய் சார், வெல்கம் டு தி ஸ்டுடியோ. தேங்க்யூ வெரி மச். நிறைய சொன்னால் ஏதாவது விட்டுருந்தேன். அதாவது ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே உங்களை பற்றி சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது மிஸ் பண்ண விஷயங்கள், எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க் பண்ண பிராண்ட்ஸு, பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு டு நேம் அ ஃபியூ. I started my career with a company called DSRC, Data Software Research Company, way back in 1990. 90ல் இந்த கம்பெனியை வந்து ஃப்ரான்ச்சைசிங்னு அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் வந்து we were selling computer education to schools. ஸோ ஒரு கான்செப்ட் சேல்ஸ் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது SSI, சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, நீங்களாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முன்னாடி ஒரு ப்ளூ கலரில் ஆப்டெக் காலத்தில். அந்த SSIயில் பிரான்ச் 12th பிரான்ச் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருந்தேன் விசாகப்பட்டினத்தில். ஓகே. அங்கேருந்து அந்த பிராண்டோட ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்டெக்ன்ற பிராண்டில் ஒரு 2.5 years ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட். அது வந்து என்னென்னா, ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபெயில் ஆகிட்டு அதை பிக்கப் பண்ணி நிற்க வச்சு அந்த பிராண்டை வளர்த்துடணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஏன்னா ஒரு பிராண்டு படுக்குது, அதை படுத்துட்ட பிறகு அதை லிஃப்ட் பண்ணி நிற்க வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸை கொண்டு வருதுன்றதுனால ஈஸி கிடையாது. ஐ வாஸ் ஒன்லி அபவுட் 28, 29 அப்போ என்னோட ஏஜ். ஸோ அந்த ஏஜ்லேயே வந்து ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் கம்பெனி கால்ட் ஆப்டெக். I got an opportunity to work with a very small brand at that time called CAD Center, which is very, very small with about 25-30 stores. When was it, sir? Way back in 2000. So 2000 வந்து I joined them as a cluster manager types. Then moved on to become the country head of the brand. About 350 stores நாங்கள் பண்ண ஒரு 8 years ஆச்சு. 8 years ஒர்க் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து பார்த்துருக்கேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஹெட்டாக ஒரு பிராண்டை எப்படி வளர்க்கணும், எப்படி பில்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு கோர் எசன்ஸ் ஆஃப் பீயிங் அ ஃப்ரான்ச்சைசிங் கைன்றது எனக்கு வந்து கேட் சென்டர் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி அதுதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது உங்கள் டோனில் 8 years ஆச்சு 350க்கு அப்படின்னீங்க. ஆக்சுவலி பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் 7, 8 years, 10 years, 15 years ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது 350ங்கிறது ஜாலியாக 8 வருஷம் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது 8 வருஷம் ஆச்சு 350 ஸ்டோர்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னுடைய கேட் சென்டருக்கு அப்புறம் ஐ went and partnered with my friends to start a brand, which I really failed. I wouldn't say I failed, but the industry failed at that time. 2010 the IT crashed.
கிராஷ் பண்ணும்பொழுது பிராண்ட்ஸ் எல்லாமே அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஐடி எழுந்திரிக்கல. ஸோ வி லாஸ் சம் மணி இன் தட். அந்த டைமில் வந்து பணம் இழந்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. அந்த பீரியடில் திருப்பி எனக்கு இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால தான் சொன்னேன் 308 இயர்ஸ் ஆச்சு, அப்படி 358 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாதனை இருந்தது. கிரீன் ட்ரெண்ட்ஸில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கிரீன் ட்ரெண்ட்ஸ் கெவின் கேர் குரூப்பில் வந்து ஐ பிகேம் த ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஹெட் ஃபார் தட் பிராண்ட். அண்ட் அதில் 2 years and 6 months 300 ஸ்டோர்ஸ் பண்ணேன். Oh my God. Okay. ஸோ அந்த 8 இயர்ஸ்னுடைய அந்த எம்பசைஸ் அதை நல்லா கேட்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த எம்பசைஸ் ஆஃப் 8 years ஏனோ இந்த 2.5 years 300 ஸ்டோர்ஸ் பண்ணுறதுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஹவு யூ சீ இட் ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசிங் கை, என்னெல்லாம் அதில் தப்பு பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு சாதனை புரியணும். இந்த டைம் வந்து ஸ்பீடு தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருந்தது. அதுக்கு வந்து நான் மட்டும் காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஐ ஹேட் தி ஐடியா, ஐ ஹேட் த மைண்ட் செட், ஐ ஹேட் த டிரைவ், பிகாஸ் ஐ வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அ ஸ்லம்ப். All right. When you are in depression, you get an opportunity to prove, because yes. The reason is there's nothing to lose. I have lost a lot of money. Nothing to lose more. Nothing to lose more. So I got inside and I decided பண்றது அந்த இதை இந்த ஸ்பீடில் பண்ணாதான் அதனுடைய அந்த அந்த கெத்து வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரணுன்றதுனால. நாட் பிகாஸ் ஆஃப் மை செல்ஃப், பட் ஐ வில் ஆல்சோ சே த பிராண்ட் பிளேஸ் an important role. The owner of the brand plays an important role. Mr. C.K. Ranganathan is the chairman of this company called Kevin Care, and his brand is actually Kevin Green Trends. So the difference is which owner are you working for and which brand are you working for was very important. நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு திறந்துட்டு நாளைக்கு ஒரு 100 ஸ்டோர் வேணும்னா நடக்காது. அதுக்கு பேஷன்ஸ் வேணும், அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வேணும், அதை நல்லா பண்ணணும். அதை பண்ணாத இருக்கும் பொழுது தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ப்ராப்ளம். அதே மேலே மேபி நோஹவ் வேணும், நோஹவ் வேணும். ஸோ க்ரீன் ட்ரெண்ட்ஸும் வந்து ஓன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த டைமில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு ஒரு they were looking for a guy. And I would say God was very kind enough for me to work with such a brand. And with my knowledge, experience in franchising, of running Cat Center for 8 years as a country head of that brand, I was able to implement most of the things that I studied there. And also during my gap year, where I was actually doing my PhD in franchise management. Fantastic, sir. That helped me because of the literature knowledge, literature survey that I did, literature that I read across of different brands at that point of time, which really helped me to put every the knowledge into practice. This is where wisdom comes, sir. இப்போ உங்களுக்கு வந்து ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அகடமிக்லி ரிச்சாக இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் 2 words உங்களை பற்றி நான் இப்போ சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, டயக்னோசிங், ரிவர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் பேசும்போது ஆப்டெக்கை பற்றி பேசும்போது நீங்கள் ஹவ் ஐ டயக்னோஸ்ட் அண்ட் டுக் இட் பேக் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் என்ஐடி பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் இது கேட்டால் கரெக்டாக அப்ராப்ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வென் ஐ வாஸ் ட்ரைங் டு லான்ச் அ பிஸ்னஸ் சம் 10 years பேக், என்ஐடி ஃப்ரான்ச்சைஸை பற்றி அப்ரோச் பண்ணும்போது, நான் பண்ணுறேன் ஒரு புது லொக்கேஷன் ஓப்பன் ஆகுது, நான் அப்ளை பண்ணிவிட்டேன், ஐ ஹேட் மணி, ஐ வாஸ் அபவுட் டு ஓப்பன் ட்ரிச்சியில், அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இட் கேம் டு த ஆப்பர்ச்சுனிட்டி வென்ட் டு அனதர் ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் என்ஐடி. அப்படின்னா நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பேரில் ஒரு ஃப்ரான்ச்சைஸிங் வச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ஹவு ஹாப்பி த ஃப்ரான்ச்சைசி வாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சென்டர்னு அப்படியே ஓப்பன் ஆகிட்டே போகுது. இட் மைட் ஹவ் ஹேப்பன் வித் கேட் சென்டர் ஆல்சோ, க்ரீன் ட்ரெண்ட்ஸ் ஆல்சோ. சிகேஆரோட பிரதரோடையும் அசோசியேட் ஆகிருக்கீங்க, சிகேஓ மென்டார், அங்கேயும் அப்படி தான் ஆகிருக்கும். ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ், 2 போல் அப்பார்ட் இருக்குல்ல. ஒன்று வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியே ஹாப்பி ஃப்ரான்ச்சைஸி லான்ச்சிங் மல்டிபிள் ஃப்ரான்ச்சைசிஸ், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் தீஸ் டூ? The first thing for me personally, if you ask me, the vision of the owner is very important. Are you wanting to make quick money and exit the business? Then that's not a franchisor should be. Okay. You're saying, like, why struggle? The important thing is, if you have your own children, you will actually take care of them. So
So people who don't have the pain of raising children but having a brand and wanting to franchise will not know the pain of bringing their own children. So any company that want to franchise should have the proof of concept and their own set of businesses that they are running as a sample. A person who does not have experience, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிதான் யோசிப்பாங்க. பட் a good franchisor will start thinking about the profitability of the franchisee. என்னுடைய franchisee நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் வேலை செய்யணும். ஆக்சுவலாக franchising business is not easy. It's a very tough business. ஆக்சுவலாக எல்லாரும் நினைக்கிறாங்க franchising ரொம்ப ஈஸி. யாருக்காவது ஒரு ஒரு ஸ்டோரை கொடுத்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரான்ச்சைசி ஃபீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் நல்லா பண்ணுறானோ பண்ணலையோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வந்துடுச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து கான்செப்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய ஒரு அது நான் கேட்கணும் சார், அது கண்டிப்பாக கேட்கணும். நீயா நான் ப்ரோக்ராம்னே சொல்லிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது அங்கே தான் நடந்தது. ஸோ அதை மென்ஷன் பண்ணியே பேசுகிறது தப்பு கிடையாது. எங்களுக்கு நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது அந்த ப்ரோக்ராமில் வந்த அவுட்கம்மை பேஸ் பண்ணி. பட் இட் இஸ் நாட் ஸோ. அது வந்து ரியலிஸ்டிக்காக சிலது இருந்தாலும் அன்ரியலிஸ்டிக்காக நிறைய ஃபேக்டர்ஸ் வெளியே வந்தது. ஸோ இட் கிரியேட்டட் அ பேட் இமேஜ் ஃபார் ஃப்ரான்ச்சைசர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ். ஸோ பேசிக்லி வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் டு ஆன்சர் தட் கொஸ்டின் தட் யூ ஆஸ்க்ட். A franchisor should have a vision, a long-term vision to build a brand. Short-term visionல பண்ணவே முடியாது. So companies that I worked for, I'll always check the intent of the owner. நிறைய பேர் கன்சல்டிங் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சார் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களா, எடுத்துக்கிறீங்களா, நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அவருடைய இன்டென்ட்டை பார்ப்பேன். எவ்வளோ நாள் இந்த பிஸ்னஸில் இருப்பார், ஓடிடுவாரா, நம்பர் 1. நம்பர் 2, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவருக்கு, அவருடைய ஓன் ஸ்டோர் ரன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 சைக்கிள். நான் அந்த காலத்தில் 10 சைக்கிள் சொல்லுவேன். இந்த காலத்தில் டைம் இல்லை, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ குவிக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த 3 சைக்கிள்ஸ்லையுமே வந்து டெக்னாலஜி எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, for me like AI is very important in a business today. Even though I'm not a techie, but I understand tech to some extent because of my experience with IT earlier. அதனால IT யூசேஜை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஃப்ரான்ச்சைசர்ஸ் டு யூஸ் டெக் enablement in their businesses. இல்லைனா அது வந்து ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வித் டெக்னாலஜி இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கேல் அ பிஸ்னஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ பிலீவ் இன் யூஸிங் டெக்னாலஜி. அப்படி பண்ணுறதா இருந்தால் 3 சைக்கிள்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்ல சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், SOPs, ரைட். என்ன தான் SOP பண்ணாலும் சார், மனுஷன் தான் சார் அதை ரன் பண்ணுறான். கரெக்ட். அந்த SOPயே வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு இன்புட் கொடுக்கறது வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சாஃப்ட்வேர்லாம் இருக்குது சார், ஆனால் எவனுமே பஞ்ச் பண்ண மாட்டான் சார் அப்படின்னா the process itself is wrong. அப்போ நர்ச்சரிங்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா சார்? முன்னாடி வந்து the franchisor should treat the franchisee as a child, சில்ட்ரனை வந்து நர்ச்சர் பண்ணுற மாதிரி. அப்போ சில்ட்ரன் சொல்லும்போது அங்கே எமோஷனல் கனெக்ட் வராதா? இஸ் தர் எனி சைக்காலஜி பிஹைண்ட் நர்ச்சரிங் ஃப்ரான்ச்சைசிஸ்? என்ன? இட்ஸ் a very good question. ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்பொழுது இனிஷியலி யூ கோச் சைல்டு, ரைட்? யூ டீச் அ சைல்டு, யூ கோச் அ சைல்டு. ஓகே, ரைட்? தென் யூ பிகம் அ ஃப்ரெண்ட் டு ஹிம். இப்போ என்னோட சிஸ்டத்தில் 10 வருஷம் இருக்கிற ஃப்ரான்ச்சைசி கிட்ட போய் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசினேன்னா என்னுடைய மேனேஜர் போய் பேச ஆரம்பிச்சேன்னா, அந்த வேலையை பாரு, நான் 10 வருஷமாக இருக்கேன், என் கூட இருக்கேன், இந்த பிராண்டை நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அந்த இடத்துல வந்து தி அப்ரோச் ஷுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை ஐ பிலீவ் இன் பீப்புள். ஸோ ஆஸ் யூ ஆர் பில்டிங் யுவர் ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க், யூ வில் கன்சிடர் தம் பிகாஸ் அட் தட் டைம் the franchisee is a child to you. But after 6 years, 5 years, after he understands his territory, now he becomes the relationship changes into a teacher and a pupil. Okay. It was earlier parent and child. The franchisor was called as a parent and he was a child. You mean to say there are stages? There are stages in every franchising relationships. இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
Even a manager should understand what kind of inputs that you have to give as a franchise manager when you go and talk to a very seasoned franchisee. There you can't just go and say, சார் நான் டீ குடிக்க வந்தேன், நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், எட்டி பார்த்து வந்தேன், ஜஸ்ட் பார்க்கலான்னு வந்தேன். Doesn't work like that. You need to have a crystal clear agenda before you meet your franchise. ஓகே. பிகாஸ் அவருக்கு டைம் இருக்காது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரில் ஆரம்பிச்சிருப்பாரு, இன்றைக்கி 10 ஸ்டோர் வச்சுருப்பாரு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் யுவர் டைமிங் தட் யூ ஸ்பெண்ட் வித் அ மெச்சூர்டு ஃப்ரான்ச்சைசி. But when you have a franchisee who is not matured, you might have to spend more time, education, training. All these are part and parcel of your system. That's how we grew Cat Center. Cat Center was a very passionate brand that I built. எனக்கு வந்து after NIT, Aptech, I came with a very small company. And that was built with the ethos of mine, learning from my coach John Maxwell உடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருந்து நான் எடுத்த சில காரியங்களை இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஃப்ரான்ச்சைசி coaching and mentoring programs was done in Cat Center while I was there. Very much, because we believed in educating the franchisee so that our job will become easy. Educating சொல்லும்போது educating on what? Educating on the business. Business. Running the business. See, for example, you're given a franchise, but you don't talk to him. You allow him to do whatever he wants. That's not franchising. I will ask only questions. I will ask, no, you cannot allow him to do whatever he wants. Okay. Because he will dilute your brand. So there is continuous education, review mechanisms that you actually use to actually keep the control of the brand in your hands as a franchisor. Wherever brand dilution happens is because the franchisor is not involved on a day-to-day basis. Okay. I am not saying that every day you have to, but then your managers are controlling on a day-to-day basis. They know they have been talking, and they have a review system to talk to their bosses to ensure that there is a complete, what do you call, smoothness of business being done. So that's very important when you run a franchising business. Okay. And நான் பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா எமோஷனல் வேர்ட்ஸ், பேஷன், நர்ச்சரிங், அப்புறம் பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப், டீச்சர் பியூப்பிள், இப்படியெல்லாம் நிறைய இது மாதிரி வந்து யாராவது எக்ஸிக்யூட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சண்டே இஸ் அ ஹாலிடே, ஈவன் இஃப் இட் வேர் டு டூ வித் ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ், அகெயின் ஐ வில் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட், த ஒன் ஆர் டூ திங்ஸ் தட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் த சக்ஸஸ்ஃபுல் entity and struggling entity? I would always say the vision of the company, people in the company. Sorry to interrupt, sir. But vision சொல்லும்போது what kind of vision? See, everybody will have vision. But என்ன மாதிரி vision? அது long term இருக்கணுமா? எப்படி சார் அது? Vision has to be, number one, number of stores that you want to reach out to, or number of consumers or customers that you want to acquire in a period of time. That's when you're looking to franchise, right? You have an outlet, you're giving very good food in, let's say, in Bangalore. Right, and then people are asking, this is good, well, can you open one in Rajaji Nagar, one in look at the classical example of Rameshwaram Cafe as a classical example. And I really like the Rameshwaram Cafe model, where people are standing in queue to get a franchise. Okay. So there is something that they have done very well. And also to get the biggest challenge you are saying about, signing up, and it will not be very difficult if you have a systems and processes and you ensure that great branding and services are happening to your brand, in the brand. So if you are doing these things, automatically people will come and take your brand. இன்னைக்கு வந்து ராமேஸ்வரம் கஃபே நீங்கள் எடுக்கணும்னா 3 years வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது. தட்ஸ் a great thing சார். அப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா, விஷன் சொல்கிறீங்க, கிறிஸ்டல் கிளியர் விஷன், in what span of time and what to do அப்படிங்கிற மாதிரி. தென் இன்டென்ட் ரெண்டாவது, மூணாவது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேசுகிறோம், அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று பேசிகிட்டு இருக்கும்போது பிராண்ட் பில்டிங், பிராண்டிங்கை பற்றி பேசும்போது யுவர் மென்ஷனிங் ராமேஸ்வரம் கஃபே, அதில் வந்து பிராண்டு சர்வீசிங்
சர்வீஸிங்கில் இம்ப்ரெஸ் ஆகி பிராண்டு அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இது இன்டர்வைன் மாதிரி இருக்கு. இது வந்து சர்வீஸ் இருந்துச்சுன்னா பிராண்ட் பில்டிங் will automatically happen. நான் ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு போகிறேன் சார். அங்கே வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க, சாம்பார் ஊற்றட்டுமா, இல்லை சட்னி வைக்கட்டுமா. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது இப்படி சர்வ் பண்ணுறாங்க. ராமேஸ்வரம் கஃபேல அப்படி சர்வ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, வேண்டாம் தான் எழுச்சி போய் தான் நம்ம வாங்கணும். பட் ஆனால் அவங்களுடைய அந்த ஃபுட்டு ப்ரெசன்டபிள், பீப்புள் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் எப்படி நம்மளோட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். லெட்ஸ் டேக் கேர். இதில் என்னன்னா சார், இப்போ இதில் ஒரு ஆட் திங் இருக்க மாதிரி இருக்குது சார். ஏன்னா எவ்ரிபடி டஸ் தட், அது சர்வீசிங் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சர்வீசிங்க்கு எஸ்ஓபி இருக்குது, சர்வீஸ் ப்ராசஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் இட் இஸ் யுனானிமஸ் அக்ராஸ் ஆல் த பிரான்ச்சஸ். அந்த மாதிரி ட்ரைனிங்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே கூட என்ன அது சர்வீஸிங்க்கு மேலே ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணுமா? The smile of a person, sir. Maybe the emotional connect. The emotional connect between the person who is serving and the client who is eating. Okay. Now, I personally look for every small details when I go to a store. How is the greeting done there? How are they welcoming? I'm a very passionate people person, so I look at every small what do you call things that are happening in a store to decide how the service levels are. Some may not care, as long as you give money, they give something. But I'm very concerned about the way how a waiter takes the what do you call the order, how he's serving it, which hand is he using. All that I would watch, and then I'll decide should I go next time to this place or not. So I mean, brand building in சொல்லும்போது every touch point has to speak to its customers. இன்னொரு நரேஷன், இன்னொரு கேஸ் ஸ்டடி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் முன்னாடி கூட மென்ஷன் பண்ணேன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தது தான் சண்டே ஹாலிடே இன் அ ஃபுட் பிஸ்னஸ். அது ஹவு டு யூ see that, sir? How will it really affect, impact the brand as well as the business? See, I was in the US and where my brother lives. He was driving the car very fast because the next day I'm leaving. No, I want to take you to a place. It's a Saturday night. We rushed to that place and I said, why are you? He said, no, you'll have to eat this food. Okay. I said, why? Tomorrow? No, they are closed on a Sunday. Okay. I said, why? On a Sunday, 2,600 stores are there. Okay. I don't know how many have increased now. Yeah. But it's closed on a Sunday in the US, a food business being closed on a Sunday. It could be a religious activity, but then there is a human tendency or a human psyche behind this. The reason the company says is that when the entire family, the father, the mother and the children get a holiday on a Sunday, on that day, if I pull my people to work, how will they enjoy their family life? So this matters also. That is the ethics of that company. And they also pick up students from colleges where they give scholarships. They educate them in their graduation. So they become part and parcel, pick them up at an early stage into the system, and they provide scholarships. And that, when I read that case study, I was thinking, when would India do something like this? Of course, we have some, case studies of people giving some jobs. Pick up students. It's all for their own needs, not for the employees' needs. If you look at the Indian market, it's all boss-driven or owner-driven. And therefore, owners will say, I'm doing this for the sake of, job creation. No. They're all doing because they want people. But then the reversal happens when you're concerned about your employees. In fact, இப்போ இது வந்து fascinating case study. In fact, ஒரு goosebumps story. But is it realistic or appropriate for a budding franchisor to enact these kinds of ethics? இந்த Sunday விட்டுட்டு Assuming that I am doing a business and I want to set my business in this way, it is possible. It is drawn in the first day itself. First day, exactly. When you're getting married, you tell your wife, I don't drink, I don't smoke, I don't do other activities. You set the tone to her. Yeah, okay. She also is expecting my husband will not do these things. But when you do this, after marriage is where the whole
conflict starts. Compliance factor comes in. The same situation applies here also. Okay. In a franchise or franchisee relationship. In my book, I have written the story of all these relationship issues of a franchise or franchisee. My book is available on Amazon and Flipkart. Unfortunately, I'm not carrying a copy with me right now. So this book is available, in which I have written a chapter on relationship within franchisor and franchisee. இதில் ட்ரெண்டிங் இப்போ நீயா நானா மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. இட் இஸ் கிரேட்லி இம்பாக்டிங் த மைண்ட் செட், த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ். அது ஒன்று. அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னும் ஃப்ரான்ச்சைசிங் as a மாடல் இது இன்னும் ட்ரெண்டில் தான் இருக்குன்னா வை? ஏன் அப்படி டவுட்ல கேட்குறீங்க? ஏன்னா you're talking to so many people and franchising will continue as long as human being exists in this world. Fantastic. Okay. But the important thing is, as a franchisee, where are you investing? As long as people are there to cheat you as franchisors, there will be some sheeps which will fall for this trap. So it is important to go do all your due diligence, study about the brands, the owner's intent. ஏன் இந்த ஓனர்ஸ் இன்டென்ட் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல ஃப்ரான்ச்சைசரோடைய ஃபேஸை காட்ட மாட்டாங்க. ஒன்லி மேனேஜரோட ஃபேஸை காட்டிட்டு காசை வாங்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீயே நானால அந்த மாதிரி போட்டு அடின்னு அடித்தாங்க. ஏன்னா பாதி பேர் டீ விற்கிறேன், டீ கடை ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு they did not get the returns. ஆனால் அதுக்குன்னு டீ கடை பிஸ்னஸ் தப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நல்ல டீ கடைகள் இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற நல்ல காஃபி ஷாப்ஸ் ஆர் தேர். தேர்ட் வேவ், என்னுடைய லிங்க்டின்ல நீங்கள் ஃபாலோவராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய லிங்க்டின்ல லாஸ்ட் ஒரு 2 weeks பேக் ஐ ரோட் அ கேஸ் ஸ்டடி ஆன் த வண்டர்ஃபுல் பிராண்ட் கால்டு தேர்ட் வேவ் காஃபி. 100 stores are available. But the branding is amazing, right? So coffee, you can open a store for about 1 lakh, 2 lakhs. See, when you put 1 lakh, 2 lakh, you don't have much pressure on you. போனால் போட்டோம், ஒரு 1 லட்சம் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரை பண்ணேன். நான் ஐடியில் இருந்தேன். பட் ஆனால் பேரலாக நான் வந்து மூன் லைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வச்சு ஒரு மூன் லைட்டிங் பண்ணிவிட்டு நான் வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன்னு அப்படி காசு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இன்வால்மெண்ட்டோடு பண்ணால் தான் அது நல்லா வளரும். அது நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரான்ச்சைசிங் எடுத்து பண்ணாலும் சரி, இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணால் அந்த பிஸ்னஸ். இப்போ பிராண்டிங்னு சொல்லும்போது தேர்ட் வேவ் கஃபே அது சொல்லும்போது, இப்போ பிராண்டிங்னா வித் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் இஸ் பிராண்டிங் எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப், நான் எப்படி கேட்குறேன்னா, ஹாஸ் இட் டு டூ வித் மார்க்கெட்டிங் அலோன் ஆர் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ்? It is a package, right? Your coffee should be good, your ambience should be good, your font has to be good enough to pull customers. Font கூட pull பண்ணுமா? சில ஃபாண்ட்லாம் பார்த்தா நான் காஃபியே குடிக்க மாட்டேன் அந்த இடத்துல. Okay. Because I don't, it doesn't resonate for me, right? And the color that you use, பச்சை மஞ்சள், அதுக்கு எகெயின்ஸ்ட் நான் இல்லை. பட் ஆனால் சொல்கிறேன், அந்த ராமராஜ் கலர்னு சொல்லுவான் அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் போட்டு அடித்து ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கணும். ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணும்போது ஒரு ஏஸ்தட்டிக்ஸ். பியூட்டிஃபுல் வேர்ட் யூ ஆர் யூசிங், எஸ்தட்டிக்ஸ்ங்கிறது. அது மாதிரி இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொண்டு வரதில்லை, பிராண்ட் கைட்லைன்ஸ் கொண்டு வரதில்லை மட்டும் இருக்கணுமா? இல்லை வந்து அந்த எஸ்தட்டிக்ஸ் வந்து யூ மென்ஷன்ட் அபவுட் சர்வீசிங் ஆல்சோ, ரைட்? எவ்ரிதிங் an appeal of display of certain elements in the brand. Where do you put your logo? Where do you put your brand ambassador? Where do you put your the pictures in the rooms? What is resonating to the product that you're selling? Okay, right? நீங்க செல் பண்றது ஒரு ப்ராடக்ட், பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் மேட்சிங் இல்லாமல் ஒரு இது வச்சுருப்பீங்க. ஸோ இட் டசன்ட், ஸோ எவ்ரிதிங் தட் மேட்டர்ஸ். ஸோ பில்டிங் அ ஃப்ரான்ச்சைசிங் system or a franchising business is not that easy. You got to spend time. You need to have different teams with you. You have a sales and marketing team. You have to have a digital team. You have to have an R&D team. You need to have the accounts team which helps you. alla ore naalla vandruman kekadinga. As we keep building the brand, all these people will come inside the team. Illana owner
இதெல்லாம் பண்ணுவார்னு நினச்சாங்கன்னா அந்த அந்த பிராண்ட் தான் போயிடும். ஸோ அவரே விற்பார், அவரே ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிடும், அவரே மார்க்கெட்டிங் பண்ணுவார் அப்படின்னா அந்த பிராண்டு எடுக்கக்கூடாது. டு ஃபினிஷ் ஆஃப் ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ்டாக ஒரு ஃபியூ கொஷின்ஸ், அதில் பெஸ்ட்டு டாப்புன்னு நான் கேட்குறேன். அதில் மேபி வாட் டு டூ வாட் நாட் டு டூங்கிற மாதிரி மேபி யூ கேன் ஆன்சர். அந்த பாயிண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் டு டூ ஃபேக்டர் நம்ம பேசுவோம். வாட் ஷுட் பி டன் ஃபார் அ ஃப்ரான்ச்சைசி. அவங்க ஃப்ரான்ச்சைஸ் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அண்ட் ஐ ஹவ் டைம் ஆல்சோ, பட் நோ ஹவ் கிடையாது. ஐ ஆட்டோமேட்டிக்லி ஐ கோ டு அ ஃப்ரான்ச்சைசர். அப்படிங்கும்போது வாட் டு டூ, டாப் 3. ஃபஸ்ட் திங் இஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபுட்டில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லை சலூன் வச்சுருக்காரு என் ஃப்ரெண்டு, ஆனால் அவர் நல்லா பண்ணுறாரு, அதனால் நானும் காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆகாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 300 ஸ்டோர்ஸ் பண்ணதில் கிரீன் ட்ரெண்ட்ஸில் பாதி பேர் ஐடி பீப்புள். ஓகே, பாதி பேர் ஐடி பீப்புள். தே வுட் ஹவ் இன்வெஸ்டட் ஃபார் தர் வைஃப்ஸ் ஸோ தட் அவர் மூன் லைட்டிங் பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறாரு வெளியில் வர்றதுக்கு. ஓகே, ஸ்கேப் போர்டு யாருன்னா அந்த ஒய்ஃப். நான் ஏன் சார் எனக்காக இல்லை சார், என் ஒய்ஃப்காக பண்ணுறேன். ஒய்ஃப் கேட்டாங்களா பிஸ்னஸ் பண்ணணுன்னு? இல்லை, இவர் வெளியில் வரணும், அதுக்காக பண்ணணும். ஸோ அதனால் ஒய்ஃப், அதே ஒய்ஃபு கேட்டு இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், இன்றைக்கும் ரன் ஆகும். ஏன்னா அந்த ஒய்ஃபுக்கு பியூட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வளர்க்குறாங்க. ஹஸ்பண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பியூட்டியில் இருக்க மாட்டார். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து identify in which business you have to be. Okay, maybe what is the number 2, sir? Number 2, figure out if there are franchising opportunities in this particular industry. இப்போ ஃபுட் எடுக்கும்போது ஃபைன் டைனிங் இருக்குது, QSR இருக்குது, ஒன்லி டெலிவரி இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, ரைட்? வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியன் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. அண்ட் ஆல்சோ your investment capability. என்னால் 10 லட்சம் தான் போட முடியும், இல்லை என்னால் ஒரு கோடி ரூபா போட முடியும். அப்போது வந்து நம்ம வந்து ஈரோடு அம்மன் மெஸ் எடுக்கலாம், பெரிய பிராண்டாக எடுக்கலாம், அல்லது ஒரு KFC பிராண்ட் எடுக்கலாம், ஒரு டொமினோஸ் எடுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டீப்பர் பாக்கெட்ஸ், தென் யூ கேன் கோ ஃபார் பிகர் பிராண்ட்ஸ். இல்லை எங்கே சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா சின்ன பிராண்டை இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஆசை பெருசாக இருக்கும், பட் கையில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆசைக்காக அந்த பிராண்ட் எடுத்துகிறோம், கையில் காசு இருக்காது, கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். போட்ட உடனே பிஸ்னஸ் வளராது எந்த இடத்துலையுமே. த பிராண்ட் கேன் புல் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் டு யூ, பட் இட் மே நாட் மீட் ஏ ROI. ஓகே, ஆனால் அந்த லோக்கலில் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பணமே இல்லாமல் வர கஸ்டமர்கிட்ட பிடிங்கிட்டு அதை வச்சு எதாவது பண்ணலான்னு பார்த்தா ரெண்ட்டு கட்டணும், சேலரி கொடுக்கணும், ஃப்ரான்ச்சைசி ராயல்ட்டி கட்டணும். இது இல்லைன்னா பிராண்டை இழுத்து மூடிடுவாங்க. இப்படி இருக்க டைமில் எனக்கு ப்ராஃபிட்ஸும் வேணும், எங்கே வரும்? ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் மார்க்கெட்டிங், ஃபார் பில்டிங், bringing in your customers into your show. So first thing is passion. Second thing is identifying the number 1, 2 and 3 brands in that particular category, deciding whether that particular brand is already available in your location. If it is not, can I take the second or the third one? ஸோ இதெல்லாம் வரிசையாக செஞ்சாதான். அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து தேர்ட் திங், டேக் a good consultation from a good consultant. Money is not the criteria. Money will come. பாஸ் சொல்லுவார், டோன்ட் சேஸ் மணி, மணி ஷுட் பி யுவர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவார். ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ டூ இஸ் ஐ டோன்ட் ரியலி கோ பிஹைண்ட், எனக்கு பணம் கொடுங்க நான் கன்சல்ட் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் நான் வந்து ஐ டேக் அப் வெரி குட் பிராண்ட்ஸ் வித் வெரி குட் எத்திக்கல் வேல்யூஸ் டு ஒர்க் வித். ஸோ I mean I tell people, call me and ask me certain consulting, I just give it to them because I know they can't afford to pay me, but then it's okay. But if I can do something good for them, not to invest. The other day somebody came, I asked them these questions 1, 2, 3, 4. Finally he said, I think I'm not ready. He went back. Recently I'm going to work with a company
6 years back, I met them, husband and wife. They were into toys making. After 6 years, they were in a hurry to franchise. So when I asked them these deep questions, they said, we are not ready. We'll go back and do manufacturing well and create dealerships. So once they have done that, after 6 years, they contacted me again in the same number. Today I'm going to work with them because 6 years they have been following my way of working in the industry. Right way. The right way, the franchising the right way. And they have come back to me saying that I want you to be my consultant, be wanting to travel with us because we are looking at about 100 stores in the next few years. So what I'm trying to tell you is that do it the right way. Don't do any shortcuts to build a brand. Now what not to do? 3 things. Reverse the whole thing. Simple answer. Great. Okay. And reverse the whole thing and say, I don't want to work with people whom I'm not able to meet with the vision is not good it's your hard-earned money. Where do you put in by trusting somebody? Some manager, you see today, most of the companies don't have the same manager who's talking to you. You would have left. Yeah. Because the company would not have paid the money. Good point. So the manager is leaving because the franchisor said, ஏடா சைன் பண்ணலனா நீ உனக்கு salary இல்லை அவன் போயிடுவான். So most of the companies, good managers are not available, and if they are available also, the story is like you sell something and get your incentive. That's not what franchising. So you need to identify, even when you are appointing people as franchise managers, they should have some kind of a charisma to do this business. Who will feel for the brand, who will work with the brand, who will help the franchisee. It's not just collecting money. It's a responsibility of the franchisor and the franchise manager to help ensure that the franchisees, when your franchisee is successful, your franchising will be successful. Okay. Fantastic point, sir. Thank you. And final comments on one thing. நிறைய வந்துருச்சு, psychology of money, psychology of sales, எல்லாமே வந்துருச்சு. வாட் இஸ் சைக்காலஜி ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங்? சைக்காலஜி பேக்ரவுண்ட் இருக்கனால கேட்குறேன். அது என்ன ஃப்ரான்ச்சைசிங் வந்து இட் வில் பி ஃபார் எவர் டில் மேன்கைண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் தட்? வை சைக்காலஜி? எல்லாமே ஒரு பிராண்ட் தானே சார், பிராண்ட் பில்டிங் தான். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் குட் சர்வீசஸ், இப்போ ஏன் நம்ம வந்து போயிட்டு ஒரு லூயி ஃபிலிப் ஷர்ட் வாங்குகிறோம்? லெகசி இருக்கு, உங்களுக்கு தெரியும், ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய பிராண்டில் நல்லா இருக்கும், ரைட்? ஸோ ஒரு பேட்டா ஏங்க போகிறோம்? எங்கள் அப்பா என் தாத்தா காலத்துலேருந்து பேட்டாக்கு போகிறாங்க. But then there's a brand towards it. You believe a Tata, right? A Tata has certain values and ethics, right? You straight away go to a Taj and experience the kind of experience that you have. So you have created legacy. So franchising is basically legacy building. No shortcuts. Legacy building. It's legacy building. If you're looking at franchising to being a franchisor or a franchisee, even a franchisee who's taking a business of a particular brand is actually building a legacy for himself. அந்த மாதிரியான மைண்ட் செட். ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எடுக்கிறத விட, இல்லைப்பா இது என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் அது அதே இடத்துல புருஷவாக்கம் அப்படின்னா புருஷவாக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. As long as you live in Purushavakkam, as long as, or maybe you put a store there, that store will be there as long as Purushavakkam is there. Okay. Isn't it? Absolutely. So, thank you so much, sir. PhD in franchising and authority in the field. Thank you so much, sir, and thank you so much, viewers. இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ்க்கு நீங்கள் வரணும் எங்கள் PMF ஆஃபீஸ்க்கு, and looking forward to those things also.